ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் சீசன் 1 கதையை 5 பார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்ட் பார்ட். அர்ஜுன் வந்து நேராக அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரெயின் டியூமர்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட அர்ஜுனுக்கு அவங்க அப்பா மேலே எந்த கோவமும் தெரியல. நேராக போய் பார்த்துட்டு, நீங்கள் ஒரு பிரெயின் டியூமர் வந்தால் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பண்ணது எதையுமே மறக்கக்கூடாது, எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு போயிடுறாரு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரீனா மேலே ராக்கிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ராக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீனா மேலே ஒரு லைக்கிங் வருது. அதை வந்து குணா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி ரீனாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. நவீனுக்கு வந்து தேஜு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் அதை வந்து வேறு யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தேஜு வந்து டைரெக்டாக கட் பண்ணி விட்டுடுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப பெரிய பணக்காரனாக தான் கல்யாணம் பண்ணணும், நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகணும், அதனால் இனிமேல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட டேரெக்டாகவே சொல்லி கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ரதி மேம் வந்துட்டு இந்த மாதிரி ரீனா வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே குடி வந்திருக்காங்கல்ல, அப்புறம் ரீனாவை கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நீ பேசாமல் வீட்டை காலி பண்ணிவிடு, ஏன்னா நான் இவ்வளோ நாள் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நீ இப்போ வந்ததுக்கப்புறம் நீ என் குழந்தைங்களோட மிங்கிள் ஆகுறதும் என் ஃபேமிலியோட மிங்கிள் ஆகுறதும் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீ பேசாமல் வேறு ஏதாவது இடத்துக்கு காலி பண்ணி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா சொல்கிறாங்க, நான் ஏன் காலி பண்ணிட்டு போகணும், நான் அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸான நோய், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பாஸ்ட் 6 மந்த்ஸோட ரிப்போர்ட் மட்டும் என்கிட்ட இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறாங்க, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரதி மேம் வந்துட்டு பாஸ்ட் 6 மந்த்ஸ் ரிப்போர்ட் இல்லைன்னா என்ன நோயோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. அதில் தேஜு, நவீன் இவங்கெல்லாம் பண்ணுற டயக்னோசிஸ் மட்டும்தான் வந்து ரதி மேம்க்கு பிடிச்சிருக்கு. ரீனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை ரதி மேம் வந்து அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, ரீனா சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் தெரிய வருது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ரீனா கிட்ட அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்ககிட்ட 6 மாதம் ரிப்போர்ட்டை மறைக்க சொன்னாங்க, காமிச்சிங்கன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே ரீனா வந்துட்டு திட்டுறாங்க, அப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, சரி ரிப்போர்ட்டை காட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீனா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாங்களோ அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ பாதியிலேயே சர்ஜரி டைம்லேயே ரதி மேம் வந்து ரீனாவை கூப்பிட்டு அந்த சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்து தேஜுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எப்படியோ அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு ரதி மேம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, உங்கள் அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டல் எப்படி சொன்னாங்க 6 மாதம் ரிப்போர்ட்டை மறைச்சு வைங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேம் அப்படி மறைச்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் மறைச்சேன், எம்என்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரதி மேம் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எம்என்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்படி காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் எம்என்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஜூனியர் இன்டர்ன்ஸ் தேஜு, நவீன், ராக்கி, குணா, அப்புறம் இவங்க அந்த ரீனா எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்கே இருந்துட்டு ஏதாச்சும் எம்ப்ளாயி அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மோகன் ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இவங்களுக்கு. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி வரா, ப்ரீத் பண்ண முடியாமல் வரா. அப்போ பக்கத்தில் எந்த டாக்டர்ஸ் யாருமே இல்லாதனால அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு அசிஸ்ட் பண்ணிடுறான். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அர்ஜுன் வந்து ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் ஃபுல்லாக படிக்கலை, பாதியில் அவங்க அம்மாவோட இறப்புனால ரொம்ப அப்செட் ஆகி அவங்க அப்பாவை பழி வாங்கினோன்னே டாக்டர் ஆகக்கூடாதுன்னு பாதியில் விட்டுருப்பான். ஆனால் வந்து அர்ஜுன் அந்த இடத்துல அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணிடுறான், ஏன்னா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து அந்த மோகன்கிற ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலையை விட்டு வெளியில் போய் அந்த எம்என்எம் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணார்ல, அவர் இப்போ வந்துட்டு இப்ராஹிம்ங்கிற பேர் மாற்றி வேற ஒரு பேஷண்ட்டாக இதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. இது இவங்க யாருக்கும் தெரியாது. அவர் வந்து நைஸாக ஒரு வீடியோ எடுத்து வச்சிடுறாரு. ஏன்னா ஒரு மெடிக்கல் முடிக்காத ஒரு பர்சன் வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வச்சுருவாங்க. இதை ஒரு வீடியோவாக எடுத்து தன்னோட மொபைலில் எடுத்து வச்சுருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா தேஜு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா தேஜு வந்து சரியான கேடி. ஸோ தேஜு வந்து அந்த மோகனோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்து அந்த மோகனோட ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி இதே ஃபேஸ் கட்டோட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காரு, அவரோட பேர் ஆனால் இப்ராஹிம்னு இருக்குது, அப்போ இது அந்த மோகன் தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அர்ஜுன்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இவன் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்த எம்என்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளை வேவு பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்து அட்மிட் ஆகிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியும் போது இவங்களுக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி அவனோட ஃபோனில் வந்து இந்த அர்ஜுன் ட்ரீட்மெண்ட் கொடுத்த வீடியோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படியாச்சும் அவன் ஃபோனை சீஸ் பண்ணி அந்த வீடியோவை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அதில் நிறைய ஹீரோயிசம்லாம் பண்ணி அந்த மோகன் கிட்டேருந்து ஃபோனை வந்து அர்ஜுன் எடுத்துடுறாரு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரீனாக்கு ஃபர்ஸ்ட்டு அர்ஜுன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெரிய வந்து கோவப்பட்டு கொஞ்சம் பேசாம இருந்துட்டு, அப்புறம் 2 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸா தான் இப்ப இருப்பாங்க. இந்த டைம்ல வந்துட்டு ஆர்கே சார் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து என்னோட பழைய டைரி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெய்லி எழுதுற டைரி வேணும் அப்படின்னு சொல்லி, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு அந்த டைரிய வாங்குறாரு. அந்த டைரிய எடுத்து படிக்கிறாரு. பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சின்ன வயசு அர்ஜுன் சின்ன பையனா இருக்கும்போது, அவர் ஒரு வீட்டுக்குள்ள கிளினிக் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் ஒரு பர்சன் வந்து கத்தி குத்து பட்டு இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. அந்த கத்தி குத்து பட்டு வந்தவரை எந்த ஒரு போலீஸ் கேஸு எதுவுமே ஆக்காமல் முதல்ல அவரை காப்பாற்றுறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் காப்பாற்றுறாரு. உடனே காப்பாற்றி பொழைச்ச உடனே அவர் கேட்குறாரு, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஏன் போலீஸை கூப்பிடல அப்படின்னோடனே, ஏற்கனவே என் கிளினிக் பக்கம் யாருமே வர்றதில்லை, அப்புறம் நான் ஏன் போலீஸ் எல்லாம் கூப்பிடணும், முதல்ல உங்களை காப்பாற்றணும் தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களோட ஆசை என்ன, கனவு என்ன அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொஞ்சம் அஃபோர்டபுள் அதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மக்களுக்குங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அவரும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னும் நியூஸில் பார்க்குறாங்க. பார்த்த அன்றைக்கி இவருக்கு ஒரு கொரியர் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை இவர் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இது பார்த்துட்டு ஆர்கே சார் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எம்என்எம் ஹாஸ்பிட்டல் அதுதான் அந்த அந்த அவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த எம்என்எம்மோட ஓனர். அந்த எம்என்எம்மோட ஓனரோட மூத்த பையன் அண்ட் எம்என்எம்மோட ஓனரோட தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை கூப்பிட்டு விடுறாங்க, ஆர்கே கூப்பிட்டு விடுறாங்க. இவ்வளோ முக்கியமான ப்ராப்பர்ட்டி எங்கள் அண்ணன் உங்கள் பேரில் எதுக்கு எழுதி வைக்கணும், நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு நிமிஷம் என் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அர்ஜுனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, அது உங்களுக்கு கிடைச்சது, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிடுங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவரும் வந்து நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திருப்பி வந்துடுறாரு. அப்படி தான் இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்காரு. இப்போது நமக்கு அந்த எம்என்எம் ஓனரோட மூத்த பையனை காட்டுறாங்க, மதன். இவர் யாருன்னா நம்ம அமித் பார்கவ். மதனை காமிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே டென்ஷனாக இருக்கார். நம்ம ஒரு பேஷண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம், அதையும் கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு வீடியோ எடுக்க சொன்னோம். ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோ கிடச்சிருக்கு, இந்த வீடியோ வச்சு நம்ம அவங்களை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து மோகனோட மொபைல், மோகன் ஒருத்தர் வந்து அர்ஜுனை வீடியோ எடுத்திருக்கார் இல்லையா திருட்டுத்தனமாக, அந்த ஃபோன் வந்து இப்போ அர்ஜுன் கையில் இருக்குது. அந்த ஃபோனுக்கு இவர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு, மதன் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி நான் வரேன் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. இங்கே எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க எப்படியோ அந்த மோகனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இதனால் மதன் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. இங்கே எல்லாருமே நிற்கிறாங்க, ஆர்கே சார், ரதி மேம் எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி வச்சு சவால் விட்டுட்டு போகிறாரு. இந்த ஹாஸ்பிட்டல் உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இது திருப்பி நான் என் கைக்கே கண்டிப்பாக எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, தேஜு வந்துட்டு தனியாக அந்த மதனை மீட் பண்ணி அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணி, நீங்கள் மோகனை வந்து வேவு பார்க்க தானே நினச்சிங்க, அந்த வேலையை நானே உங்களுக்காக நான் பண்ணித்தரேன், நீங்கள் ஆனால் ஆர்கே இந்த ஹாஸ்பிட்டலே என் கண்ட்ரோலில் வரணும், எனக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் கிடையாது, பெரிய ஆசை தான் அப்படின்னு சொல்லி மதன் பார்த்து ஒரு டீல் பேசிட்டு தேஜு போயிடுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அர்ஜுன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாச்சும் சிஇஓ ஆகிடணும், நம்ம மேனேஜர் ஆனால் தான் நம்ம இந்த இதில் எடுத்து கொஞ்சம் இதில் உள்ள ஒரு இன்னும் பவர் இருக்கும் நம்ம கையில், மேனேஜர் ஆகி நம்ம எப்படியாச்சும் அந்த எம்என்எம் ஹாஸ்பிட்டல் கையில் நம்ம ஆர்கே ஹாஸ்பிட்டல் திருப்பி போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனுக்கே ஒரு பொறுப்பு வருது. ஸோ இது அவங்க அப்பா கிட்டே போய் டேரெக்டாக கேட்குறாரு, நான் இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்தலாமானோடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இது அவரும் வந்து ஓகே உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இதை ரதி மேம் கிட்டே சொல்கிறாரு. ரதி மேம் அதை கேட்டு கொஞ்சம் வந்து அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது, ஆனால் அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் தேஜுவோட அப்பாவுக்கு சிவியரான அம்னீஷியா, அவர் அடிபட்டு ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு யாருன்னே தெரியாமல் ரீனா அவங்கள காப்பாற்றி அவங்க வீட்டில் கொண்டு விட போகிறாங்க. வீட்டில் போய் விட போது தான் தெரியுது அது வந்து தேஜுவோட அப்பான்னு சொல்லி. ஸோ இதனால தேஜு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. தேஜுக்கும் ரீனாக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. இப்போது ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் ஒரு சீன் நடக்குது. ஒரு பக்கம் வந்து ரதி மேம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன், இப்போ என்னடானா சிஇஓ பொசிஷனை அர்ஜுனுக்கு கொடுக்கணும்னு ஆர்கே சார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரவி அவரோட ஃப்ரெண்ட் ரவி இருக்கார் இல்லையா, ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ ஆக போகிறேன் அப்படின்னு. ரவியும் ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் எதிர்க்கலாம்டா, ஸோ நீ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ரவியும் அட்வைஸ் பண்ணுறாரு. இது 2 பேர் பேசுகிறதையும் நடுவில் உட்காந்து ரீனா கேட்டுட்ருக்காங்க. ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை போகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.